வணக்கம். குமார் ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் குமார் பேசுகிறேன். இன்னைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கும்பராசியோட திருமண வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போறோம். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. எங்கள் வீடியோ பதிவு பிடிச்சிருந்தே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசி பொதுவாக கும்பராசியில் பிறந்தவங்க உயர்ந்த சிந்தனையும் தனக்கென ஒரு குறிக்கோளையும் கொண்டிருப்பாங்க. நல்ல குணங்களையும் கொண்டவங்களா இருப்பாங்க. கும்பராசியோட அதிபதி சனி பகவானால இவங்க உயர்ந்த பதவியில இருப்பாங்க, உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. அந்த வகையில கும்பராசிக்காரோட திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் எப்படி அமையும்னா, கும்பராசியில பிறந்தவங்களுக்கு காதல் தன்மை அதிகமாகவே இருக்கும். கும்பராசிக்காரில் அழகாவும் அறிவானவங்களும் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில தன்னை ஈர்க்கக்கூடிய திறமை பெற்றிருப்பாங்க. அதனாலேயே கும்பராசிக்காரங்க காதல் வயப்பட்டிருப்பாங்க. இவங்க காதலிக்கும் போது கற்பனையும் காதலை பற்றிய கற்பனையும் அதிகமாகவே இருக்கும். கும்பராசிக்காரங்க தன்னோட மனதுக்கு கட்டுப்பாடு வைத்து காதல் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த காதலை முன்னேற்றம் அடைவாங்க. திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஒரு சில கும்பராசிக்காரர்களுக்கு தன்னோட ஈர்ப்பு காரணமாக கண்டிப்பாக காதல் திருமணம் நடக்குங்க. காதல்ல உண்மையா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு காதல் வயப்படுவாங்க. காதல் வயப்பட்டாலும் திருமணத்தில் கண்டிப்பா முடியும். கும்பராசிக்காரங்க தான் ஏதாவது ஒரு உயர் பதவியில் அமர்ந்து அதுக்கடுத்து காதலிப்பது நல்லது. ஏன்னா இவங்க காதல் வயப்பட்டுட்டாங்கன்னா முழுக்க அதிலே முழுகிடுவாங்க. மற்றதை பத்தி எதையுமே யோசிக்க மாட்டாங்க. தன்னை பத்தியே மறக்கக்கூடிய நிலைக்கே போயிடுவாங்க இந்த கும்பராசிக்காரங்க. அதனால கும்பராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு அதுக்கடுத்து காதல் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும். பல கும்பராசிக்காரங்க காதல் மட்டுமே பண்ணிட்டு தன்னோட வாழ்க்கையை விட்டுருவாங்க. அப்படி யாரும் இருக்காதீங்க. தன்னோட உயர் பதவியை அடைஞ்சிட்டு அதுக்கடுத்து காதல் பண்ணீங்கன்னா உங்க திருமண வாழ்க்கை மிக அற்புதமாக அமையும். கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு இனிமையானவங்க. கும்பராசிக்காரங்க கலகலப்பானவங்க. இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடத்தையே கலகலப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அந்த இடத்தையே கலகலப்பாக வச்சுக்கிறவங்க தன்னோட துணைவியை மிக அற்புதமாக பார்த்துக்குவாங்க. கலகலப்பாக வச்சுக்கிடுவாங்க. ஒரு சந்தோஷமாக வச்சுக்கிடுவாங்க கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்களை நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க எப்படியும் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிடுவாங்க. தன்னோட துணைவி மிக அற்புதமாக பார்த்துக்கிடுவாங்க. கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிடுவாங்க. அன்பாகவும் பொறுமையாகவும் வழி நடத்துவாங்க. தன்னோட துணைவி கோவப்பட்டாலுமே இவங்க கோவப்படாம இதுதான் இதுக்காண்டி எதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே பொறுமையா உட்காந்து எல்லாத்தையுமே யோசித்து பண்றதுனால கும்பராசிக்காரங்களோட திருமண வாழ்க்கை மிக அற்புதமாக அமையும். கும்பராசிக்காரங்க பொதுவாக மிதுனம், துலாம், விருச்சகம் போன்ற ராசிகளை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா மிக அற்புதமான பலனை கொடுக்கும். இல்லற வாழ்க்கை மிக அற்புதமாக ஏற்படும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பண வரவு அதிகரிக்கும். உங்களோட துணைவியால ஆதாயம் அதிகரிக்கும். இந்த 3 ராசியை திருமணம் பண்ணீங்கன்னா கும்பராசி பெண்களுக்கு வரப்போற வாழ்க்கை துணை மிகவும் கம்பீரமானவரும் கோபம் கொண்டவராகவும் உயர் பதவியில இருக்கிறாவும் கிடப்பாங்க. யாருக்கும் பயப்படாத தைரியசாலியாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு வரப்போற வாழ்க்கை துணை அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க. கும்பராசியோட திருமண வாழ்க்கை ஒரு சில நேரம் சந்தோஷமாகவும் ஒரு சில நேரம் சோகமாகவும் இருக்கும். கும்பராசியில 7வது லக்கணம் உச்சமடையும் பொழுது பல பொருளாதார முன்னேற்றங்களும் பல செல்வங்களும் திடீர் யோகமும் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்கும். அதுவே நீச்சமடைந்தால் அதிர்ஷ்டம் இல்லாதவராகவும் சாதாரண மனிதராகவும் இருப்பார்கள். கும்பராசியோட மாமியார் தேல் கொட்டுவது போல பேசுவாங்க. மாமனார் அதிகம் கோபம் கொண்டவராகவும் இருப்பார். இவங்களோட புகுந்த வீடு கிழக்கு திசையில் அமைந்திருக்கும். ஆனால் குடும்பத்துல சில மாமியார் அப்படி இருந்தாலும் கணவர் இப்படி இருந்தாலும் அவங்களோட கணவர் மிக அற்புதமாக இருப்பாங்க. குடும்பத்துல என்னதான் பிரச்சனை வந்தாலும் தனக்கான ஒரு இடத்தை கொடுப்பாங்க தன்னோட கும்பராசிக்காரங்களை நம்பி நீங்க ஒரு நல்ல இது பண்ணலாம். கும்பராசிக்காரர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.